ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 22/12/2024 அக்ஷயா AK 682க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதுதான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் தான் எக்ஸாம்பிள் எடுத்துருந்துருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ABC போர்டை பொறுத்த வரைக்கும் 864. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 347. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 035. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ABC போர்டு ரிசல்ட்டை மட்டும் நம்ம இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா போர்டை வந்து PCயோட கழிக்கும்போது நம்மளுக்கு போர்டா அல்லது C போர்டான்னு சொல்லிட்டு மாறி மாறி கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 139லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம எடுக்கப்படுறது வந்து போர்டு வந்து நம்மளுக்கு வந்து 1 இருக்குது. ஸோ PCயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 39 இருக்குது. அப்போ இந்த போர்டை வந்து நம்மளுடைய இந்த 39ஓட மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது -1 ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் 1ன்னு சொல்லிட்டு கழிக்கலாம் வேண்டாம். 3ல் 1 பெருச்சுன்னா 2, 9ல் 1 பெருச்சுன்னா 8. அப்போ 2 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான போர்டு அல்லது C போர்டு. போர்டா அல்லது C போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 139க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 287. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 and 8 இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and B நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துட்டோம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு போர்டு கிடச்சிருக்கு, அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. இப்போ நம்ம 287க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. இந்த மெத்தடில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். நம்ம சேனலில் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நண்பா. இப்போ 287க்கு பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 287 இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட நம்ம PCயை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ -2 and 2. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 2 பெருச்சுன்னா 6. இங்கே 7ல் 2 பெருச்சுன்னா 5. 6 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 287க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது C போர்டு. போர்டா அல்லது C போர்டா. இப்போ இந்த 287க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 035. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு C போர்டு. ஸோ ரெண்டாவது ஃபார்மேட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2 ட்ராலையுமே நம்மளுக்கு ஹிட் கிடச்சிருக்கு. இப்போ 035 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது போர்டில் வந்து 0 இருக்குது. PCயை பொறுத்த வரைக்கும் 35. அப்போ இதோட -0 and 0. ஸோ 0 பொறுத்த வரைக்கும் கூட்டினாலும் கழிச்சாலும் அதே தான் காட்டும். அதனால் 3ல் 0 கழிச்சா நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும். இங்கே 5ல் 0 கழிச்சா 5 தான் கிடைக்கும். அப்போ 3 அல்லது 5 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான போர்டு. இந்த 035க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது C போர்டு. போர்டா அல்லது C போர்டா. இப்போ இந்த 035க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 037 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 347. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து போர்டு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்ம வந்து போர்டு பார்த்துருக்கோம். ரெண்டாவது ட்ரா C போர்டு. இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டு 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. போர்டு, C போர்டு, போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 347க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது போர்டை பொறுத்த வரைக்கும் 3. PCயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 47 இருக்குது. இதோட நம்ம 3 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது -3. இப்போ நம்ம இதை கழிச்சிடலாம். 3 4 பெருச்சுன்னா நம்மளுக்கு இங்கே 1.
ஏழில் 3 போயிடுச்சுன்னா இங்கே நம்மளுக்கு 4, 1 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 3, 4, 7க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டு. ஏ போர்டா அல்லது சி போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 3, 4, 7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 8, 6, 4 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ இந்த இடத்துல சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம் நண்பா. ஏன்னா இந்த 8, 6, 4 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 4 ட்ரா ரிசல்ட் பார்த்துருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு, சி போர்டு, ஏ போர்டு, சி போர்டுன்னு கிடச்சிருக்கு. நல்லா கவனிச்சுன்னா சொல்லிங்க, ஏ போர்டு, சி போர்டு, ஏ போர்டு, சி போர்டு. அப்போ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. அதனால தான் இதை நான் ஏ போர்டு வீடியோன்னு கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சுன்னா இதே வீடியோ நம்மளுக்கு அடுத்த ட்ராவில் சி போர்டு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 8, 6, 4 இதில் நம்ம எடுக்க போகிறது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 இருக்குது, பிசியை பொறுத்த வரைக்கும் 6, 4 இருக்குது. அப்போ -8, 8. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 8 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 2, 8ல் 4 போயிடுச்சுன்னா 4. அப்போ 2 அல்லது 4 இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு. ஸோ இந்த ஃபார்மெட் படி நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டா அல்லது சி போர்டா, 2 அல்லது 4, 2 அல்லது 4 ஏ போர்டா அல்லது சி போர்டான்னு கிடச்சிருக்கு. ஆனால் ஃபார்மெட் படி நம்மளுக்கு ஏ போர்டு தான் இந்த ட்ராவில் கிடைக்கணும். ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்மளுக்கு போர்டுங்கிறப்போ அதனால் நம்ம ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். 2 அல்லது 4ன்னு வந்திருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா இதில் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2, 4, 4, 2, 2, 2, 4, 4 இதை தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் எதுவுமே பிடிபடலை அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். ஸோ மாறி நம்மளுக்கு போர்டு கிடச்சிருக்கு, ஏ போர்டு, சி போர்டு, ஏ போர்டு, சி போர்டு. ஸோ இந்த ட்ரா ஃபார்மேட் படி நம்மளுக்கு ஏ போர்டு தான் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 22/12/2024 அக்ஷயா ஏகே 682க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குற நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.